எல்லாருக்கும் எந்த ஹிருதயம் நிறைந்த ஓண சம்சகங்கள், அதாவது ஓணம் நல்வாழ்த்துக்கள்னு சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி வந்து பொங்கல் கொண்டாடுறோமோ அதே மாதிரிதான் ஓணமும் வந்துட்டு ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவலா கொண்டாடப்படுது. என்னதான் நம்ம கல்லூரி வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ள இருந்தாலும் அவங்களோட கலாச்சாரத்தையும் வந்துட்டு நம்ம பண்பாடு அதாவது பின்பற்றணும் அப்படிங்கிற வகையில பாத்தீங்கன்னா நம்ம கல்லூரியிலையும் ஓணம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இதோட மெயினான ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சദ്യ சாப்பாடு. ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்னாலே சாப்பாடு இல்லாம எப்படி, அதுல வந்துட்டு எல்லா அறுசுவையும் சேர்ந்திருக்கும். இனிப்புல இருந்து புளிப்பு வரைக்கும், துவர்ப்புல இருந்து கார்ப்பு வரைக்கும் எல்லாமே சேர்ந்திருக்கதா சദ്യ சாப்பாடு. எல்லாருக்கும் அதை வந்து போகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறோம். அது போக பாத்தீங்கன்னா ஊஞ்சல், கதகளி, திருவாதிரை, உரியடி அண்ட் கயிறெழுத்தல் போட்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோட பண்பாடுகளை பின்பற்ற மாதிரிதான் நம்ம கல்லூரியில கொண்டாடிட்டு வராங்க. எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இன்னைக்கு வந்துதான் எங்க காலேஜ்ல நாங்க ஓணம் செலிப்ரேட் பண்றோம். ஓணம்ன்றது வந்து கேரளாவோட ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பொங்கலோ அது மாதிரி கேரளாவில் வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் நம்ம வந்து நடத்துகிறோம். ஸோ இது வந்து என்னன்னா கிங் மாவேலியை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஓணம் சத்யா சாப்பிட்றாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ எங்கள் காலேஜில் இன்னைக்கு ஓணம் ஃபெஸ்டிவல் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய மியூசிக், டான்ஸ், செலிப்ரேஷன் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக, இந்த சான்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.